தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு குரல் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி வருது. இதுவரைக்கும் நடைபெற்ற 16 சட்டமன்ற தேர்தல்களில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை உரத்த கேட்பது இந்த தேர்தலில் தான். அதுக்கு என்ன காரணம்? கூட்டணி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, தங்களுடைய பங்களிப்பால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அதில் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தில் தாங்களும் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், மூன்றாவதாக தாவேகாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு அழைப்பு. இந்த 3 விஷயங்கள் தான் ஆட்சியில் பங்கு என்ற குரல்கள் பலமாக எதிரொலிக்க முக்கிய காரணம். அப்படின்னா இதுக்கு முன்னதாக ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழவில்லையா? ஆட்சியில் பங்கு என்ற ஃபார்முலா தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்வதனுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1952 தான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுது. இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி அறிவிக்கப்படுது அப்படின்னா, அப்ப ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்திற்கு தேர்தல் நடத்தப்படுது. அப்ப சென்னை மாகாணத்தில் ஒட்டுமொத்தமாக 375 சட்டமன்ற இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அப்ப புதிதாக தொடங்கப்பட்ட திராவிட கட்சியான திமுக தேர்தலில் போட்டியிடல, மாறாக அவங்க வெளியில இருந்து சில கட்சிகளுக்கு நிபந்தனையின் அடிப்படையில் ஆதரவு தராங்க. என்ன நிபந்தனை அப்படின்னு பார்க்கும்போது, திராவிட நாடு கோரிக்கையை திமுக முன்வைக்குது. இந்த கோரிக்கையை நீங்க சட்டமன்றத்தில் பேசுறதாக இருந்தா உங்களுக்கு நாங்க ஆதரவு தரும், உங்களுக்காக நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்றதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் தங்களுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்ற நிபந்தனையும் திமுக முன்வைக்குது. அந்த நிபந்தனையில கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்து போடலை, அதனால அவங்களுக்கு ஆதரவாக அவங்க பரப்புரை செய்யலை. ஆனால் மற்ற 2 கட்சிகள் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அது எந்த கட்சி அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ திமுக களத்தில் இல்லாத நிலையில் இப்போ பிரதான கட்சி யார் களத்தில் இருக்காங்க, முதல் தேர்தலில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த 2 கட்சிக்கும் இடையே தான் நேரடியான ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. 367 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 152 இடங்களில் தான் வெற்றி பெறுது. அடுத்ததாக 131 இடத்துல போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 62 இடங்களில் வெற்றி பெறுது. கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 2 கட்சிகள், அதாவது ராமசாமி படையாட்சி அவர்களுடைய உழைப்பாளர் கட்சி 19 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. மாணிக்க வேலருடைய காமன்வெல்த் கட்சி 6 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கு. இந்த 2 கட்சிகளும் திமுகவுடைய நிபந்தனை ஏற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவு வந்துடுச்சு. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 188 இடங்கள் யாருக்குமே கிடைக்கல. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் என்ன செய்யலாம்? அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு கட்சிகள் தயாராகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்ற ஒரு கூட்டணியை அமைக்குது. கம்யூனிஸ்ட், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி மற்றும் சுயேட்சைகள் எல்லாமே சேர்ந்து 166 உறுப்பினர்களோடு ஆட்சி அமைக்க உரிமை கேட்குறாங்க. ஆனால் தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கிறார் ஆளுநர். அப்போது ராஜாஜி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படுது. அந்த நேரம் ஆட்சியில பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உழைப்பாளர் கட்சியும் காமன்வெல்த் கட்சியும் அழுத்தம் தராங்க. இப்ப திமுகவுடைய ஆதரவோடு தான் இந்த 2 கட்சிகளும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா ராஜாஜி அவருடைய அழைப்பை ஏற்று இவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தர தயாராக இருக்காங்க. ஆனால் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு தரணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு டிமாண்ட். இதை முதல்ல காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான வியூகத்தை காங்கிரஸ் கட்சி அறிவிக்குது. அதாவது அமைச்சர் பதவியை நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் தரும், ஆனால் உங்களுக்கு தனித்த கட்சி அடையாளம் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் கட்சியுடைய குடையின் கீழ் தான் நீங்கள் அமைச்சரவையில் செயல்படணும் என்ற நிபந்தனையை ராஜாஜி அவர்கள் முன்வைக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட ராமசாமி படையாட்சியாரும் மாணிக்க வேலரும் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து கொள்றாங்க. அமைச்சர்களாகவும் பதவி ஏற்றுக்கொள்றாங்க. தனி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில இவர்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி என்ற நிலையிலும் பிற கட்சியினருக்கு ஆட்சியில் பங்கு தர காங்கிரஸ் தயாராக இல்லை அப்படின்றதுதான் அன்னைக்கு நடந்த ஃபேக்ட். மாறாக அவங்கள கட்சிக்குள் இணைத்து கொண்டு அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே வைத்து கொண்டது தான் அப்ப காங்கிரஸ் கையாண்ட ஃபார்முலா. இதுக்கு அடுத்ததாக 1980 தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதாவது
திராவிட கட்சிகள் கோலோச்சிய பிறகு நடைபெற்ற ஒரு வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி 1980 கலைக்கப்படுது. உடனடியாக தேர்தலும் அறிவிக்கப்படுது. அந்த தேர்தலில் கூட்டணி எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, அதிமுக தலைமையில் சிபிஐ, சிபிஎம் உட்பட சில கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக திமுக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்குது. இதில் திமுகவுடைய சீட் ஷேரிங் ஃபார்முலா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது 112 இடங்களில் திமுகவும் காங்கிரஸ் 114 இடங்கள்லையும் போட்டியிடுது. மற்ற கட்சிகள் சில கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது காங்கிரஸும் திமுகவும் ஏறக்குறைய 51-42% அந்த ரேஷியோவில் அவங்க களம் காண்றதை பார்க்க முடியும். ஸோ 2 பேருமே சம பங்கு தொகுதிகளில் போட்டி இருக்கிறதுனால யார் ஆட்சி அமைப்பார்கள், முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றத கேள்வி இல்லை. இந்திரா காந்தி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாலும் கூட தேர்தலுக்கு பிறகு இந்த ஈக்குவேஷன் மாறுமா, யாராவது கூடுதலான இடங்களை வென்றுவிட்டால் ஆட்சி அதிகாரம் எப்படி மாறும் அப்படின்ற நிறைய கேள்விகள், விவாதங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே ஏற்பட்டுச்சு. ஸோ பெருவாரியான இடங்களில் திமுக வென்றா நம்மளுடைய கை இறங்கிடும், ஒருவேளை காங்கிரஸ் கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றா நமக்கு சிக்கலாகிடும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் 2 தரப்புலையுமே இருந்துச்சு. அது தேர்தலில் 2 கட்சிகளும் முழு வீச்சில் செயல்படுறத ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தினதாகவும் ஒரு பார்வை இருக்கு. இந்த சீட் ஷேரிங் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக அதற்கு முன்னதாக நடைபெற்ற 1980 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. 2 இடங்களில் மட்டும்தான் ஜனதா கட்சியும் அதிமுகவும் வெற்றி பெறுறாங்க. ஸோ இந்த கூட்டணியுடைய படுதோல்வி அப்படின்றது எம்ஜிஆருக்கான செல்வாக்கு குறைச்சிடுச்சு. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து இந்த களத்தில் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த சம அளவிலான தொகுதி பங்கீடு, கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல், ஆட்சி அதிகாரத்தில் யார் முதலமைச்சர் அப்படின்ற எல்லாமே அந்த ஃபார்முலாவையே மக்கள் அங்கீகரிக்கல. அதனால தான் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒத்து வராத ஒரு ஃபார்முலா அப்படின்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கு.